ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகம் 60வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 60 ஸ்லோகம் 60. யதா மிருதி கடோ நாம கணகே குண்டலாபிதாம் சுக்தவ்ஹீரஜதக்யாதிஹீம் जीवसप्तस्तथा परे. यदा मृदि कटो नाम कनके कुण्टलापितां सुक्तव्हीरजदक्यादिः जीवसप्तस्तथा परे. அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பட்டது. ஆரம்பத்தில் இதில் அனுபந்த சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் பார்த்தோம். பிறகு ஆத்ம விசாரம் பார்த்தோம். சாதன சதுஷ்டயம் பார்த்து முடித்த பிறகு சுருக்கமாக வேதாந்த விசாரம் பண்ணார். அதில் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலாக ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம். அதில் ஆத்மாவை பற்றி விளக்கும் பொழுது உபனிஷத் பிரமாணம், யுக்தி பிரமாணம், பிறகு நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சு ஆத்மாவுடைய லட்சணங்கள்லாம் சொல்லி விளக்கினார். 40 வரைக்கும் விளக்கின பிறகு 41லேருந்து 89 வரைக்கும் ஜெகன் மித்தியா, அனாத்மா மித்தியா. இந்த ஆத்மா விளக்கும் போதே அனாத்மா பொய்யுங்கிறதையும் சொல்லிட்டு வந்தார். பிறகு இங்கே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியா என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இதில் நிறைய கருத்துக்கள் பார்த்து கடைசியில் நாம் போன கிளாஸில் பார்த்தது ஜெகன் மித்தியா அப்படிங்கிறதுக்கு 3 அவஸ்தையை வச்சு பார்த்தோம். 3 அவஸ்தை: விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 அவஸ்தையில் முக்கியமாக என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதாவது நாம் அனுபவிப்பதும் பயன்படுவதும் பொய்ன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு கருத்து வந்துச்சு. நம்ம உலகத்தில் நேராக பார்க்குறோம், பார்த்தது பொய்ன்னு சொல்ல முடியலை, உண்மைன்னு நம்புகிறோம். பிறகு அதை அனுபவிச்சுட்டு அதில் ஒரு பலனும் கிடைக்குது. அந்த 2 இருந்ததுன்னா பலனும் அனுபவமும் இருந்தால் உண்மைன்னு சொல்கிறோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லை, பலனும் அனுபவமும் இருந்தாலும் அது பொய் தான் அப்படிங்கிறதுக்கு 3 அவஸ்தையை எடுத்துகிட்டு சொன்னார். விழிப்பு நிலையில் அனுபவிக்கக்கூடியவை அனைத்தும், பார்க்கக்கூடியவை அனைத்தும், பயன்படுபவை அனைத்தும் கனவு நிலையில் அனுபவிக்கப்படுவதில்லை, பயன்படுவது இல்லை. நல்லா பசித்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஏசி ரூமில் படுத்து தூங்கியிருப்போம். ஆனால் கனவு நல்ல மதிய வெயிலில் காட்டில் பசியோடு அடைஞ்சிக்கிட்டு இருப்போம். இந்த ஏசி ரூமும் அங்கே பயன்படலை, சாப்பிட்ட வயிறு நிறைந்ததும் அங்கே பயன்படலை. உண்மையிலே அங்கே துக்கத்தை அனுபவிக்கிறோம். என்ன அப்படி வேகாத வெயிலில் காட்டில் அலைகிறோமே அப்படின்னு சொல்லி. அங்கே இருட்டில் இருக்கோம், தூங்கிறது இருட்டில், கனவுல பகல் இருக்குது. அப்போ அந்த நனவில் கண்ட உணவும் நனவில் கண்ட அனுபவமும் பயன்பெறாமல் கனவில் துக்கத்தை தருகிறது. 1 கோடி ரூபா லாபம் கிடச்சின்னு படுத்திருப்பான் சந்தோஷத்தில். தூக்கத்தில் அந்த 1 கோடி ரூபா நட்டமாயிருக்கும்.
கனவுல. அப்போ அங்கே துக்கம் வந்துடுது. அப்போ இங்கே லாபம் அடைஞ்சது அங்கே பயன்படலை. அதே மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டு காஃபியெல்லாம் அழகாக பெட் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்போ கனவு கண்டிருப்போம். காலையில் எழுந்திரிச்சா காஃபி கிடைக்காது, அப்போ தான் காஃபியை குடிச்சிருப்போம். அப்போ கனவுல அனுபவித்தது, கனவுல நல்லா சாப்பிட்ருப்போம், எந்திரிச்சோன்னா பசிக்கும். அப்போ கனவுல அனுபவித்ததும் அங்கே கண்ட பயனும் அங்கே உண்மையாக இருந்துச்சு, விழிப்பில் இல்லை. ஒரு அவஸ்தையில் இருப்பது இனியொரு அவஸ்தையில் இல்லாமலும் போகிறது, பயன்படாமலும் போகிறது, பயன் தருவதும் இல்லை அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் 2 அனுபவமே இல்லை. கனவுல வந்ததும் அங்கே பயன் தரலை, விழிப்பில் வந்ததும் பயன் தரலை, ஒன்றுமே இல்லை, எதையும் அறியாமல் இருந்தேன் அப்படிங்கிறோம். அங்கே எந்த விஷயமும் இல்லாமல் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அங்கே உறக்கத்தில் அனுபவித்த ஆனந்தம், விஷயமே இல்லாமல் அனுபவித்த ஆனந்தம் விழிப்பில் கனவுல இல்லை. இங்கே ஏதாவது விஷயம் இருக்கணும் ஆனந்தம் வரணும்னா. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் அது இல்லை. அப்போ ஒரு அவஸ்தையில் அனுபவித்ததும் ஒரு அவஸ்தையில் பயன் தருவதும் இணையொரு அவஸ்தையில் இல்லாமல் போவதால், பயன் தராமல் போவதால் அது உண்மையல்ல, அது மித்தியா. ஆகவே இந்த ஜெகன் மித்தியா அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு 59, 60 போன கிளாஸில் பார்க்கும் பொழுது ஜீவன் மித்தியா, ஜெகன் மித்தியாவோடு ஜீவன் மித்தியா. 59ஆம் ஸ்லோகத்தில் ரூபம் மித்தியான்னு பார்த்தோம். எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு வடிவம் இருக்கும், அந்த வடிவம் நிலையானது கிடையாது. வடிவம் சும்மா பார்க்கறதுக்கு இருக்கே ஒழிய உண்மையில் இல்லை அப்படிங்கிற கருத்து பார்க்கப்பட்டது. அதாவது ரூபத்தை சத்தியமாக பார்க்கின்றோம், பானையை சத்தியமாக பார்க்குறோம்னு சொன்னார். கிளிஞ்சல் சிப்பியை வெள்ளி நினச்சி பார்க்குறோம். சிப்பி நல்ல வெயிலில் பார்த்தா வெள்ளியாக தெரியுது, அங்கே ஒரு வெள்ளை கலரில் அழகான ஒரு ரூபம் தெரியுது, அந்த ரூபத்தை உண்மைன்னு நினைக்கிறோம். பானைங்கிற வடிவத்தை பார்த்து அது உண்மைன்னு நினைக்கிறோம், பானை வடிவம் போயிடும். அதே மாதிரி நகையும் சொல்லலாம், எல்லா நகையினுடைய வடிவத்தையும் மாற்ற முடியும், தங்கத்தை மாற்ற முடியாது. அப்போ எல்லாமே காட்சிக்கு தெரிவது அனைத்துமே ரூபமாக இருக்கின்றது. அதனால் இந்த ரூபம் மித்தியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ பிரம்மன் இந்த உலகம் மித்தியான்னு சொல்கிறது ஈஸி, ஏன்னா அது ஜடமாக பார்க்குறோம். ஆனால் ஜீவன் மித்தியான்னு சொல்கிறது இருக்கே அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஜீவன்கிட்ட இன்னொரு அம்சம் இருக்குது, உணர்வு அம்சம் இருக்குது. அதனால் அதை மித்தியான்னு சொல்வதற்கு கொஞ்சம் அதிக ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கிறணும். ஜீவனும் மித்தியா. ஜீவன்கிட்ட மனம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் சிதாபாசன் இருக்குது, அதைத்தான் நம்ம உயிர் தத்துவம்னு சொல்கிறோம். அதனால் சிதாபாசனும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது தான். அதனால் அதுவும் மித்தியா. எப்படி களிமண்ணில் பானை என்ற பொய்யான தன்மையும் கிளிஞ்சலில் வெள்ளி என்ற பொய்யான தன்மையும் ஏற்படுகிறதோ அப்படி இந்த ஜீவத்துவம் என்பது பொய்யாக கற்பிக்கப்படுகிறது. பிரம்மனிடம் தத்வத் பிரம்மணி ஜீவத்துவம், அதுபோல பிரம்மனிடத்தில் ஜீவத்துவம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அது எப்பொழுது போகும்னா ஆதாரமான அதிஷ்டானமான தத்துவத்தை பார்க்கும் பொழுது ஜீவத்துவம் பொய் என்பது தெரியும். இங்கே ஜீவன் பொய்ங்கிறது இல்லை. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்கிறோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவனும் பிரம்மன்னு ஒன்று சொல்லிட்டு ஜீவன் பொய்ன்னு சொன்னால் அப்போ பிரம்மனும் பொய்ன்னு ஆயிருமா இல்லையா? ஜீவன் பொய், ஜீவத்துவம் பொய். நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த ஜீவத்துவம், அந்த தன்மை, ஜீவன் என்ற தன்மை பொய், ஜீவனுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மன் சத்தியம். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். பிறகு 60ஆவது ஸ்லோகத்தில் இங்கே ரூபம், அங்கே ரூபம், இங்கே நாமம்ங்கிறார். இங்கே என்ன சொன்னார்னா அதே உதாரணம், களிமண் பானையில் மண்ணில் அங்கே ரூபம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னாரு, இங்கே நாமம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பேர் வந்திருக்குப்பா, அந்த பேரை தவிர வேற என்ன இருக்குது? வெறும் பெயர் தான் வந்துள்ளது. சென்ற ஸ்லோகத்தில் ரூபம் ஏற்றி வைக்கப்பட்டது, இங்கே நாமம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நாமம் மித்தியா.
ஒரு பொருள் மேலே ஒரு நாமத்தை ஏற்றி வைக்கும்போது எடை ஏதாவது கூடுமா? எடையெல்லாம் கூடாது, ஒன்றும் கூடாது. அது அப்படியே தான் இருக்கும். வெறும் பேர் மட்டும் ஒன்று வந்திருக்கே தவிர அதை தவிர ஒன்றுமே இல்லை. அதுக்கு கணக்கே குண்டல அபிதா, தங்கத்தில் குண்டலம் என்ற பெயரும், தங்கத்தில் செயின்கிற பேர், மோதிரம்ங்கிற பேர், இப்படி பேர் தான் வந்திருக்கே ஒழிய அங்கே வெறும் சப்தம் வந்திருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் இருக்குது, எல்லாம் சப்தம்தான். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வெறும் நாமம் மட்டுமே அப்படின்னு இருக்கு. அந்த நாமத்தெல்லாம் அங்கே என்ன சொன்னார்? ஓம்ங்கிற ஒரு சப்தத்தில் அடக்கிட்டார். ஓம்ங்கிற சப்தம் இருக்கே, அந்த ஓம்ங்கிற சப்தத்தில் எல்லா சப்தமும் அடங்கிடும். ஆ உ இம். வாயை திறந்தா வர்ற சப்தம் ஆ. ஒரு சப்தம் போடணும்னா வாயை திறக்கணும், திறந்தவொன்னே வர்றது ஆ. பிறகு வாயை குறுக்கணும், மூடணும், மூணுனா இம்முன்னு வரும். அதுக்கு ரெண்டு கடையில் குறுக்குனா ஊன்னு வரும். ஆ உ இம் தான் ஓம். இந்த 3 எழுத்தை வச்சுக்கிட்டு அங்கே விளக்குறார் நிறையா. உண்மையிலேயே இருப்பது வெறும் பெயர், நாமங்கள் மட்டுமே. இந்த நாமங்கள் எல்லாம் மித்தியா அப்படின்னார். ஏன்னா நாமளே பார்க்குறோம், நம்மளுக்கே என்னென்ன பேர் வந்திருக்கு. குழந்தை, பையன், வாலிபன், பிறகு நடுத்தர வயதுடையவன், கிழவன், வருதா இல்லையா? ஒரே ஆளுக்கு எத்தனை பேர் வந்திருக்கு. இப்படி வெறும் சப்தம்தான். 84 லட்சம் யோனிகள் இருக்கான். மனிதனெல்லாம் ஒரு யோனி, சிங்கமெல்லாம் ஒரு யோனி. இப்படி எல்லா யோனிகளுக்கும் ஒவ்வொரு நாமம் வந்திருக்கிறது. நாம் அந்த நாமமெல்லாம் இருக்கா? போயிடுது, அழிஞ்சு போயிடுது. எதுவுமே உண்மையாக இல்லை. பொதுவாக அந்த சப்தத்தை வச்சு தான் நம்மளுக்கு பிரச்சனையே. நம்மளை ஒருத்தர் புகழ்ந்தா என்ன பண்ணுறான்? அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அது வெறும் சப்தம் நினைக்கிறது இல்லை. இகழ்ந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பகவான் ஒரு தபஸ்விக்கு கடைசியாக விடுற அஸ்திரம் எது தெரியுமா? புகழ்ச்சியான். புகழ்ச்சிங்கிற நாமமா. அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துடுவார். ஆனால் அந்த புகழ்ங்கிறது இருக்கே, அது அடிமையாக்கி விடும். அதனால் இந்த புகழ்ங்கிறதும் சப்தம்தான், இகழ்ங்கிறதும் சப்தம்தான், வெறும் நாமம் மட்டுமே. அதனால் என்ன சொன்னார்? ஜீவ சப்தஸ் ததா பரே. அப்படியே பரபிரமனிடத்தில் ஜீவன் என்ற பெயரும் வந்துள்ளது. பரமாத்மாட்ட ஜீவன் என்ற பெயரும் வந்துள்ளது. இதெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம். இந்த 60வது ஸ்லோகத்துக்கு பொருள் பார்த்துட்டோம், அர்த்தம் பார்க்கணும். விளக்கமெல்லாம் பார்த்துட்டோம், ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். யதா மிருதி கட்டோ நாம. யதா மிருதி கட்டோ நாம. யதா மிருதி எவ்விதம் களிமண்ணில், மிருதினா களிமண், களிமண்ணில், கட்டோ நாம பானை என்ற பெயரும், பிறகு கணக்கே குண்டலாபிதா, கணக்கே தங்கத்தில், குண்டல குண்டலம் என்ற அபிதா பெயரும், தங்கத்தில் குண்டலம் என்ற பெயரும், சுக்தௌ கிளிஞ்சலில் சிப்பியில், ஹீ ரஜத, ஹீ ரஜத வெள்ளி என்ற கியாதி பெயரும், கியாதினாலும் பெயரும் வந்துள்ளதோன்னு சேர்த்துக்கணும். கியாதி என்ற பெயரும் வந்துள்ளதோ, கிளிஞ்சலில் வெள்ளி என்ற பெயரும் வந்துள்ளதோ, எவ்விதம் களிமண்ணில் பானை என்ற பெயரும், தங்கத்தில் குண்டலம் என்ற பெயரும், கிளிஞ்சலில் வெள்ளி என்ற பெயரும் வந்துள்ளதோ. 2வது கடைசி வரி, ஜீவ சப்தக ததா பரே. ததா அவ்விதமே, பரே கடைசி வார்த்தை, பரேன்னா பிரம்மனிடத்தில், ஜீவ சப்தக ஜீவன் என்ற சப்தமும் வந்துள்ளது. இங்க என்ன சொல்றாருன்னா, பரபிரம்மனிடத்தில் ஜீவன் என்ற நாமம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஜீவன் என்ற பெயர் மித்தியா. எதை போல? மண்ணில் பானையைப் போலவும் தங்கத்தில் குண்டலத்தைப் போலவும் சிப்பியில் வெள்ளியைப் போலவும் இங்கு வெறும் நாமம் ஏற்பட்டிருக்கிறது. அது மித்தியா அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்லப்பட்டது. அடுத்த ஸ்லோகம் 61. 60வது ஸ்லோகத்துக்கு விளக்கமெல்லாம் போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸ்லோகம் 61 படிக்கலாம். யதைவ வியோம்னி நீலத்வம் யதா நீரம் மருஸ்தலே புருஷஸ்த்வம் யதா ஸ்தானௌ தத்வத் விஸ்வம் சிதாத்மனி. யதைவ வியோம்னி நீலத்வம்
யதா நீரம் மருஸ்தலே புருஷஸ்த்வம் யதா ஸ்தானௌ தத்வத் விஸ்வம் சிதாத்மனி. இங்கே ஜீவன் மட்டும் மித்தியா அல்ல, அனைத்து பிரபஞ்சமுமே மித்தியா. நிறைய இனிமேல் உதாரணங்களே சொல்லி இந்த மித்தியாங்கிற கருத்தை நிலைநாட்ட போகிறார். இங்கே உதாரணம் 3 உதாரணம் சொல்கிறார். ஆகாசத்தில் நீலவர்ணம், காய்ந்த பூமியில் காணல் நீர், ஒரு கம்பத்தில் மனிதனுடைய உருவம். இந்த 3 உதாரணத்தை சொல்கிறார். ஆகாசத்தில் எப்படி நீலவர்ணம் தெரிகிறதோ, காய்ந்த பூமியில் எப்படி காணல் நீர் தெரிகிறதோ, எப்படி ஒரு கம்பத்தில் இருளில் மனிதன் போன்று தெரிகின்றதோ அப்படி அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சம் எப்படி தெரியுதான்? பிரம்மனிடம் இந்த பிரபஞ்சம் பொய்யாக தோன்றுகிறது. இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னொரு விஷயம், இங்கே ஆத்மாவினிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுங்கிறார். அங்கே பிரம்மனிடத்தில்னார், இங்கே ஆத்மாவிடத்தில்ங்கிறார். அங்கே ஐக்கியத்தையும் இங்கே படுத்துகிறார், ரெண்டையும் சேர்ந்து. அதாவது நம்ம சொன்னோம், என் மீது இந்த 3 சரீரங்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ஆத்மாவாகிய என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஜீவத்தன்மை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஜீவனின் குணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே இந்த அகில பிரபஞ்சமுமே ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அகில பிரபஞ்சத்தையும் தாங்கிறது யார்? நான் தான். அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னா ஓகே. இங்கே என்ன சொல்கிறாரு? என் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஆத்மாவாகிய நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது சித் ஸ்வரூபமான. ஒரு இடத்துல ஒரு சாமி சொல்கிறார், இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளியாம், அவற்றிலிருந்து எல்லாம் தோன்றுதான் ஒவ்வொரு ஜீவன். ஏன்னா அவங்க இடம்ங்கிற அர்த்தம் கிடையாது, அங்கே சைதன்யம் உணர்விலிருந்தே அனைத்தும் வெளிப்படுகிறது. உணர்வு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எப்படி என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நான் என்ற உணர்வு இல்லை என்றால், நான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நான் அந்த உடலை வச்சு சொல்கிறதில்ல, அங்கே சித் ஸ்வரூபம், அந்த உணர்வுன்னு இருக்கு பாருங்க. உணர்வற்ற உணர்வுள்ள ஒன்று கூட இல்லைன்னு வச்சுங்க, இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு யார் சொல்கிறது? இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? இது இருக்குன்னா அந்த இருக்குங்கிற உணர்வு இருக்கணும். அது ஜீவ தத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஜீவன், அதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான ஆதார தத்துவமான உணர்வு தத்துவத்தின் மீது தான் இவை அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன. ஆத்மாவினிடத்தில் இவை அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன. நானே அனைத்துக்கும் ஆதாரம், நானே அனைத்தையும் தாங்குபவன். இது அகங்காரத்தில் சொல்கிறதில்ல, தத்துவத்தில் சொல்கிறது. சொல்ற விஸ்வம் சிதாத்மனி, அகில பிரபஞ்சம் அனைத்தும் சித்ரூபமான ஆத்மாவினிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. 2வது வரையில் கடைசி வார்த்தையை முதல்ல எடுத்துக்கலாம். விஸ்வம் சிதாத்மனி, விஸ்வம்னா இந்த அகில பிரபஞ்சமும், சிதாத்மனி சித்ரூபமான ஆத்மாவினிடத்தில். அதற்கு உதாரணம் சொல்கிறார், ஏற்றி வைக்கப்பட்டுள்ள. என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, முதல் வரையில் முதல் பகுதி, யதா ஏவ வியோம்னி நீலத்வம், எப்படி ஆகாசத்தில் நீலவர்ணமோ, கடலில் நீலவர்ணம் சொல்லலாம். பிறகு முதல் வரையில் 2வது பகுதியில் யதா நீரம் மருஸ்தலே, எப்படி காய்ந்த பூமியில் காணல் நீரோ. பிறகு முதல் பகுதி 2வது வரையில் புருஷஸ்துவம் யதாஸ்தானம், எப்படி கம்பத்தில் மனிதனோ தத்துவத்து, அதுபோல விஸ்வம் சிதாத்மனின்டர். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சித் இல்லை என்றால் எதுவும் இல்லை, நான் என்ற உணர்வு இல்லை என்றால் இந்த அகில பிரபஞ்சமும் இல்லை, அனைத்தையும் தாங்குபவன் நானே. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்மளை யாருமே கண்டுக்கலைன்னா கவலை வரும். வீட்டில் வயசானவங்களும் என்ன தெரியுமா கவலை? என்னை யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட யாரும் பேசுகிறதே இல்லை, என்னை யாரும் தாங்கணும், தாங்கலைன்னா கஷ்டமாயிரும். இங்கே என்ன சொல்கிறாரு? நம்ம தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கோம்ட்டார். நாம் நம்மளை யாரும் தாங்கலேன்னு கவலைப்படுறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் தாங்கிறது யார்? நான் தான்.
உலகத்தில் எல்லாத்தையும் தாங்கும்போது வீட்டை தாங்க முடியும். ஈஸ்வரனை தாங்குவது யார்? நான் இருக்கிறதுனால தான் கடவுளே இருக்காருன்னு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்ல முடியுமா வெளியே? எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. நான் இருக்கிறதுனால தான் கடவுள் இருக்காருன்னு சொன்னால் அடிதான் விழுகும். நான் என்ற சித்தி இல்லை என்றால், இந்த உணர்வு இல்லை என்றால், பிரபஞ்சமே இல்லைன்னா பிறகு கடவுள் என்ன? எதுவுமே இல்லை. என்ன இரு, மைக்கு போடல போல இருக்கு, அமர்த்தி வச்சிருக்கேன். என் பேச்சிலே வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். கேட்குதில்ல? நான் தான் அனைத்தையும் தாங்குகின்றேன். சென்ற ஸ்லோகத்தில் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டதுனார். இங்கு சிதாத்மனி சித்ரூபமான ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்ட்டார். அங்கே பிரம்மனிடம், இங்கே ஆத்மாவிடம். அப்போ ரெண்டு என்ன? ஒன்று தான். மெரினா பீச் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தர் சென்னையில் இருக்குங்கிறாரு, ஒருத்தர் மெட்ராஸில் இருக்குங்கிறாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இவர் என்ன பண்ணியிருக்கார்? முதல் ஸ்லோகத்தில் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னாரு, இங்கே சித்ரூபமான ஆத்மாவினிடத்தில் இருக்கார். இப்போ ரெண்டு என்ன ஆகுது? ஐக்கியமாகிறது. விஸ்வநாதர் எங்கே இருக்காருன்னா காசியில் இருக்காருன்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் வாரணாசியில் இருக்காருங்கிறாரு. ரெண்டு என்ன? ஒன்று தான். அது மாதிரி பேர் வேறு, ஆத்மா பிரம்மன்கிற பேர் வேறைய ஒழிய இரண்டும் ஒரே தத்துவங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் ஐக்கியப்படுத்துகிறார். இங்கே உதாரணம் 3 உதாரணம். காய்ந்த பூமியில் காணல் நீர். ஆகாசத்தில் நீலவர்ணம் இருக்குது. அந்த நீலவர்ணம் எப்படி இருக்குது? உண்மையா? உண்மையா இல்லை, பொய்யா இருக்குது. பகலில் தான் தெரியும், மேகம் இல்லாத நேரங்களில், மற்ற நேரம் தெரியாது. அந்த நீலவர்ணம் இன்னொன்றில் பொய்யா ஏற்றி வைக்கப்படுகிறது. எங்கே? கடலில் ஏற்றி வைக்கப்படுகிறது. அது பொய் தான். அதே மாதிரி யதா நீரம் மருஸ்தலே, அதாவது காய்ந்த பூமியில் காணல் நீர். நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்கலாம், சாலையிலலாம் பார்க்குறோம். காரில் போகும்போது வெயில் காலத்தில் பார்த்தா தெரியும், எங்கேயோ மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். பக்கத்தில் போனால் ஒன்றுமே இருக்காது. அது எப்படி பொய்யா தெரிகிறதோ, பிறகு அதை விட இன்னொன்று, நீங்கள் காட்டில் சில நேரம் இருட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கைகாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் இப்படி பாதை இங்கேன்னு சொல்லி, தூரத்துலேருந்து இருட்டில் பார்த்தீங்கன்னா மனுஷன் நிற்கிறது மாதிரி இருக்கும். அங்கே உண்மையிலே மனுஷன் கிடையாது. சில பேர் மனுஷன் மாதிரியே தெரியும். கைகாட்டின்னு பேரே இருக்குது. சில நேரம் தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை கட்டி குச்சி தான் வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு குச்சி, இப்போ ஒரு குச்சி, துணியை சுற்றி தலையில் ஒரு மண்டையில் ஒரு பானையை கவுத்திடுவாங்க. பறவைகள்லாம் யாரும் மனுஷன் நிற்கிறானே வராது, யாரும் ஆள் இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, காவல் படுக்க போவார். படுக்க போகும்போது என்ன பண்ணுவார்னா, கீழே ஆள் படுத்திருந்தா வரமாட்டான்ல. ஒரு நாள் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்திருக்கார். பேர் அவர் மாமா முறை வேணும் கூப்பிட்ருக்காரு, மாமா மாமான்னு கூப்பிட்ருக்காரு. எந்திரிக்கல. என்னடா அவ்வளோ தூங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா உள்ள சாக்கு வைக்கெல்லாம் சுருட்டி வச்சு மேலே போரையை பொத்திட்டு வீட்டுக்கு போயிருக்கார் அவர். அது தோற்றம் நைட்டில் பார்க்கும்போது, அதனால தான் காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க அந்த கிராமங்கள்ல எல்லாம். ஏன்னா அது மனுஷன் மாதிரியே தெரிகிறது. அது நைட்டில் பார்த்தா யாராவது நிற்கிறது மாதிரியே தெரியும். ஒரு கம்பத்தில் மனிதனோ அப்படிங்கிறார். இது மூணுமே உண்மையிலே இல்லை, ஆனால் பொய்யா தெரியுது. அதுபோல என்ன சொல்லிட்டாரு? அதுபோல இந்த விஸ்வம், இந்த அனைத்து உலகமுமே அப்படி பொய்யுதேங்கிறார். எதன் மேலே ஏற்றி வைக்கப்பட்டது? ஆத்மாவின் மேல். ஆகாசத்தின் மேல் நீலவர்ணம் போலும், காய்ந்த பூமியில் காணல் நீர் போன்றும், ஒரு கம்பத்தில் மனிதன் போன்றும் அது தெரிகின்றது. ஒருத்தர் குழந்தைகள தோட்டத்துக்கு கூப்பிட்டு போவார். அங்கே போகும்போது ஒரு செடி இருக்கும், நைட்டில் தெரியாது. அங்கே பாரு யாரோ உட்காந்துருக்கான் பாரு, நின்றுக்கிட்டு இருக்கான் பாரும்பாரு. பாரு இவன் பையன், ஆமாம் யாராக இருக்கான்னு பக்கத்தில் போனால் தட்டிக்கு பாரு செடி. இதை பார்த்து பேயின்னு பயப்படுவான், ஆள் நிற்கிறான்னு பயப்படுவான் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இருட்டில் பார்த்தா யாரோ நிற்கிறது மாதிரி தெரியாது. இதெல்லாம் வெறும் தோற்றம் அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யதைவ யதா ஏவ வியோம்னி நீலத்துவம். வியோம்னின்னா ஆகாசத்தில், நீலத்துவம் நீலவர்ணம், யதா ஏவ எப்படியோ, எப்படி தோன்றுகின்றதோ. யதைவ வியோம்னி நீலத்துவம். வியோம்னின்னா ஆகாசத்தில், நீலத்துவம்னா நீலவர்ணம், யதைவ எப்படியோ,
அதாவது எப்படி தோன்றுகின்றதோ. ரெண்டாவது வரி, யதா நீரம் மருஸ்தலே. மருஸ்தலேன்னா காய்ந்த பூமியில் நீரம் காணல் நீரானது யதா எப்படியோ எப்படி தோன்றுகிறதோ. அங்கே ஆகாசத்தில் நீலவர்ணம், ரெண்டாவது காய்ந்த பூமியில் காணல் நீர். அடுத்து ரெண்டாவது வரி, புருஷஸ்துவம் யதா ஸ்தானவ். ஸ்தானவ்னா கம்பத்தில், ஒரு கம்பத்தில் புருஷஸ்துவம் ஒரு மனிதன், மனிதத்தன்மை யதா எப்படியோ எப்படி தோன்றுகின்றதோ. 3 உதாரணம் சொல்லிட்டார். அடுத்து ரெண்டாவது கடைசி போய் தத்வத்து அப்படியே அதை போலவே. விஸ்வம் சிதாத்மனி, சிதாத்மன சித் ரூபமான ஆத்மாவினிடத்தில் விஸ்வம் இந்த அகில பிரபஞ்சமும் தோன்றுகின்றது, ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இங்க அனைத்துக்கும் ஆதாரம் சித் ரூபமான ஆத்மாதான். ஆத்மாவில்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றுகின்றது. எதை போல? ஆகாசத்தில் நீலவர்ணம் போல, காய்ந்த பூமியில் காணல் நீர் போல, ஒரு கம்பத்தில் மனிதன் போல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன விளக்கிறாரு அதை படிக்கலாம். 62. யதைவ சூன்யே வேதாளோம் கந்தர்வாணாம் புரம் யதாம் யதாகாசேத்வி சந்திரத்வம் தத்வத் சத்யே ஜகத் ஸ்திதிஹி. யதைவ சூன்யே வேதாளோம் கந்தர்வாணாம் புரம் யதாம் யதாகாசேத்வி சந்திரத்வம் தத்வத் சத்யே ஜகத் ஸ்திதிஹி. இங்கே சென்ற ஸ்லோகத்தில் அனைத்துக்கும் ஆதாரம் ஆத்மா நான்னாரு. அங்கே 3 உதாரணம் சொல்கிறார். இங்கே அனைத்துக்கும் ஆதாரம் சத் ஸ்வரூபமான பிரம்மன் அப்படிங்கிறார். அங்கே சித் ஸ்வரூபமான ஆத்மன்னாரு, இங்கே சத் ஸ்வரூபமான பிரம்மன். ஆத்மாவுடைய லட்சணம் என்ன? சத்து சித்துன்னு சொல்கிறோம். அங்கே சித்தை சொல்லிட்டாரு, இங்கே சத்தை சொல்லிட்டாரு. அங்கே என்ன பண்ணார்? ஆத்மான்னார். அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பிரம்மன்னார், இங்கேயும் பிரம்மன்கிறார். அங்கே 3 உதாரணம் சொன்னார், இங்கேயும் 3 உதாரணம் சொல்கிறார். இங்கே என்ன உதாரணம் சொல்கிறாருன்னு சொன்னால், பிசாசு, கந்தர்வ நகரம், 2 சந்திரன்கள். அடுத்தது பொய் என்பது இருக்க வேண்டுமானால் உண்மை என்று ஒன்று இருக்க வேண்டும் ஒரு கருத்து சொல்கிறார். இங்கே 3 உதாரணம் சொல்லி ஒன்று பொய்யா இருக்கணும்னா அங்கே ஒரு உண்மை இருக்கணும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது. இந்த அங்கே ஆத்மா இங்கே பிரம்மன் சொல்லும்போது 2 ஐக்கியப்படுத்துறது செஞ்சிடறார். முதல் வரியை பார்த்தீங்கன்னா, யதைவ சூன்யே வேதாளோ, எப்படி ஒன்றும் இல்லாத இடத்தில் வேதாளமோ அல்லது பேயோ. இந்த பேயை பற்றிய கதை தான் என் நாட்டில் ரொம்ப இருக்கும். சினிமா படம்லாம் நிறையா வருது. பேய் இருக்கா இல்லையா? இந்த சந்திரமுகி சினிமாவோட கேட்பான், இப்போ பேய் இருக்கா இல்லையா? இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க அப்படின்னே போகும் அந்த கதை. என்ன சொல்கிறாரு? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க இடத்துல பேய் இருக்குன்னே சொல்ல மாட்டான். ஆள் இல்லாத இடத்துல என்ன, தனியாக இருந்தோம்னு வச்சுங்க, ஒருத்தருமே இல்லாத இடத்துல பேய் இருக்கும், பேய் வந்துடும் ஒரு பயம் இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்தில் எப்படி பேயேங்கிறார். எதைவ சூன்யே வேத்தாலோ, அப்படி ஒரு பயம் இருக்குது. பேயை கண்டு ஏன் பயப்படுறோம்னு தெரியல. இந்த உடம்பு இருக்கும்போதே சக்தி இல்லை, உடம்பு இல்லாத ஒரு ஆவிக்கு எப்படி சக்தி வரும்? ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா அதை கண்டு பயப்படுறோம். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்றாரு. அதாவது இந்த பேய்ங்கிறத பற்றி பெரிய விசாரமே இருக்குது நிறைய. அது இருக்குது இல்லைங்கிறது இருக்குது. இல்லாத இடத்துல அது இருக்கிறதா ஒரு கற்பனையும் பண்ணுறது உண்டு. விவேகானந்தர்கிட்ட விளையாட போவார். ஒரு மரத்தில் போய் எல்லோரும் விளையாடுவாங்க சின்ன வயசில். அந்த வீட்டுக்காரர் இவங்க தொந்தரவு தாங்க முடியலை. என்ன பண்ணிட்டார், அந்த மரத்தில் பேய் இருக்குது, போனீங்கன்னா உங்களை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டார்.
பிறகு ஒருத்தன் விளையாட போகல. விவேகானந்தர் வந்திருக்கார். அந்த கூட படிக்கிற பசங்கள்லாம், விளையாடுற பசங்கள்லாம், அங்கே பேய் இருக்குது, போகாதேன்னு இருக்கான். விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை நாள் விளையாண்டோம், இத்தனை நாள் பேய் வரல இல்லை, இப்போ மட்டும் எப்படி வரப்போகுது? இத்தனை நாள் அங்கே தானே விளையாண்டோம், வாங்க திருப்பி கூப்பிட்டு போயிடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு விளையாடுறாரு. இவங்க தொந்தரவு தாங்க மட்டும் அப்படி பொய்யே சொல்கிறாரு. அப்படி இல்லாத இடத்துல உன்னை பேயின்னு ஒரு கற்பனை. விவேகானந்தர்கிட்ட இன்னொரு இடத்துல பேயே வருது. அவர் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிடிம்பார். பண்ண உடனே என்ன இப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆவி ஆசீர்வாதம் கேட்குது. அது ஏதோ ஒரு காரணத்தினால ஆவியாயிருச்சு, விமோச்சனம் கிடைக்கல. நீங்கள் எனக்கு விமோச்சனம் பண்ணுங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுது. அது இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அப்படியும் சில இதுகள் இருக்குது. அது இருக்குது இல்லைங்கிற இல்லாத இடத்துல அப்படி இருக்கிறதா ஒரு கற்பனை பண்ணுறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய சக்தி இருக்கும்போது அது தேவையே இல்லை. நான் இன்னொருத்தர் ஒரு அனுபவம் சொன்னார். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறவர், ரெகுலராக அக்னிஹோத்திரம் ரெகுலராக பண்ணுவார். அவர் மண்டபத்தில், ராமேஸ்வரம் மண்டபம் இருக்குது, அங்கே ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர். அவர் அங்கே வேலை கிடச்சி, வீடு வாடகை கிடைக்கல. ஒரே ஒரு வீடு இருந்திருக்கு, அங்கே பேய் இருக்குன்னு யாரும் போக மாட்டாங்களாம். பேய் குடியிருக்குன்னே போக மாட்டாங்களாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நான் பரவாயில்ல அப்படின்னு சுத்தம் பண்ணி அங்கே போய் இருந்திருக்காரு. அங்கே போன உடனே போய் முதல்ல ஹோமம் பண்ணியிருக்காரு, பூஜையெல்லாம் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலையில் பண்ணும்போது வாசலில் நிற்குமா, இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா சொல்கிறாரு. ஆனால் உள்ளே வராது அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறதுனால. இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. நம்மளுக்கு அது தாத்பரியம் இல்லை. எப்படி ஒரு பொய்யான ஒன்றுமே இல்லாத இடத்தில் பேய் இருக்கிறது என்று கற்பனை செய்கின்றோமோ, மேலே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறோம், நாம் கற்பனை பண்ணுகின்றோம். பயத்தில் பேய் அடித்து யாரும் சாகிறது இல்லை. பேய் இருக்கிற பயத்தில் செத்தவங்க இருக்காங்க. சில பேர் ஒரு புது கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் போய் போட்டியில் சுடுகாட்டில் போய் ஆணி அடிச்சிட்டு வா, உனக்கு இவ்வளோ ரூபா தர்றேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் போய் ஆணி அடிக்க போனவர் திரும்பி வரவே இல்லை. இப்போ தான் செத்து கிடக்கார். காரணம் என்னென்னா, இவர் வேட்டியோட சேர்த்து அடிச்சிட்டார். எந்திரிச்சிருக்காரு, இழுத்துன்னு பேய்தை இழுத்து நினச்சி பயந்து அங்கேயே செத்து போயிட்டாராம். சொல்லுவாங்க அப்படியெல்லாம். அங்கே ஆள் இல்லை, ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னோம். அதே கூட ஒரு ஆள் இருந்தாலும் அந்த பயம் வர்றதில்லை. கூட ஒருத்தர் இருந்தால் வர்றதில்ல. எப்படி ஒருத்தருமே இல்லாத இடத்துல பேய் என்ற ஒரு கற்பனையோ அது மாதிரி அப்படிங்கிறார். இங்கே அடுத்த வரி பாருங்க, கந்தர்வானாம் புறம் யதா, எப்படி மேகத்தில் கந்தர்வ நகரமோ. அது ஒரு கற்பனை கதையெல்லாம் இருக்குது. ஆகாசத்தில் ஒரு கந்தர்வ நகரம் இருக்குது அப்படின்னு புராணங்கள் எல்லாம் நிறைய நம்ம படிக்கிறோம். டிவிலெல்லாம், டிவி இல்லாத காலத்துலலாம் பார்த்தா அந்த கதைகள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. இந்த கிராமத்தில் சின்ன பசங்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? நைட்டில் உட்காந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. லைட்லாம் இருக்காது. ஒரு மரத்தை அப்படி பேசிக்கிட்டு வானத்தில் பார்த்தா நட்சத்திரங்கள் நிறையா தெரியும். அங்கே ஒரு ஊர் இருக்குப்பா, அங்கே இருக்க இதே மாதிரி லைட்டு, தெரு லைட்டு தான் தெரியுதும்மா. மேலே வானத்தில் ஊர் இருக்குது, அந்த நட்சத்திரம்லாம் லைட்டான் அந்த ஊரில். அதர் லைட்டு இல்லை, சின்ன சின்ன தெருவிளக்கு இருக்கும் ஒன்றொரு இடத்துல. அதை பார்த்துட்டு அங்கே அது மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அங்கே தெருவில் லைட் எல்லாம் கற்பனை பண்ணுறது உண்டு. அது எப்படி பொய்யோ. இங்கே என்ன சொல்கிறாரு, கந்தர்வானாம் புறம் யதா, எப்படி மேகத்தில் கந்தர்வ நகரமோ. நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம், நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது புயல் வர்ற நேரத்தில், ஒரு புயலாக இருக்கிற நேரத்தில் ஃப்ளைட்டில் நான் ஒரு வரும்போது பார்த்தேன். அதிலேருந்து அந்தமான்லேருந்து வரும்பொழுது சென்னையில் பயங்கர புயல், ஹைட்டு சரியான ஹைட்டு, ஒவ்வொரு மேகமும் பிரம்மாண்டமான மலையாக தெரியுது. அங்கேருந்து பார்த்தா பெரிய பெரிய மலை நிற்கிறது மாதிரி இருக்குது. அந்த அடர்த்தியான மேக கூட்டம் இருக்கே, அது காடு மாதிரி பெருசு பெருசாக எத்தனையோ மைல் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அது ரொம்ப ஹைட்டில் பறக்கிறதுனால அதை கீழே பார்க்க முடியுது. பொய்யா மலை மாதிரியே தெரியுது. இதெல்லாம் எப்படி பொய்யோ சொல்கிறார். கந்தர்வானாம் புறம் யதா, எப்படி மேகத்தில் ஒரு நகரம் பொய்யாக காட்சி தெரிகிறதோ, கற்பனை செய்கிறோமோ. அடுத்த உதாரணம் பாருங்க, யதா காசே த்வி சந்திரத்வம், கண்ணில் கோளாறு இருந்தால் ஆகாசத்தில் ஒரு சந்திரன் 2 சந்திரனா தெரியுமா? சில இந்த கண்ணை லேசாக அமுக்கிட்டு பார்த்தா கூட தெரியும். ஒரு கண்ணை அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன் எப்படி தெரியும்? 2, அந்த லென்ஸினுடைய கோளாறுனால 1 2ஆக தெரியும். அப்படி அந்த இரவில் கண் கோளாறுனால ஒரு சந்திரன் எப்படி 2ஆக தெரியுதோ. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துருக்காரு. எனக்கு எல்லாமே 2 2ஆக தெரியுது டாக்டர்.
உங்களை பார்த்தா கூட 2 டாக்டராக தெரியுது டாக்டர்னாராம். அவர் அதுக்கு என்ன சொன்னார்? அதுக்கு நீங்கள் ஒருத்தர் வராமல் 2 பேர் வந்தீங்கன்னாராம் டாக்டரு. அவருக்கே கண்ணு கோளாறு, அதுக்கு நீங்கள் ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டியதானே, நீங்கள் 2 ஆளாக வந்து சொல்கிறீங்கன்னாராம். கண் கோளாறுனால 2ஆக தெரியுது. அந்த நிலாவத்தையும் கையில் பிடிச்சேன்னு இருக்குல்ல, பாட்டெல்லாம் இருக்கேன். ஏன்னா அது நிலா வந்து இங்கே தண்ணியில் தெரிகிறத பார்த்து அப்படி ஒரு கற்பனை கதையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த பொய் தோற்றத்தை சொல்கிறார். நீங்கள் சில குழந்தைய பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு, தெருவில் நிலாவை பார்த்து நடந்து போகுது. அம்மா அம்மா நிலா என் கூடயே வருது, அதை நிற்க சொல்லுங்குது. அது நடந்து போனால் கூட வர்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். இப்போ நிலா என் கூடயே வருது, அது நிற்க சொல்லு, என் கூட வர வேணாம்னு சொல்லு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அது. ஏன்னா எப்போ நடந்தாலும் வானத்தை பார்த்துக்கிட்டே நடந்தால் கூட வர்றது மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பொய் தோற்றம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்படி கண் கோளாறினால் ஒரு நிலவு 2ஆக தெரிகிறதோ, பொய்யாக தெரிகிறதோ அப்படிங்கிறார். அடுத்தது 2வது தத்வத் சத்யே ஜகத் ஸ்திதிகி. அதுபோலவே சத்தியமான பிரம்மத்தில் இந்த பொய்யான பிரபஞ்சத்தின் இருப்பானது பார்க்கப்படுகிறது. இங்கே 2 வார்த்தை. அங்கே சித்தான ஆத்மாவிடத்தில்னார், இங்கே சத்தியமான பிரம்மனிடத்தில். இங்கே சத்தியன்னு மட்டும் சொல்லியிருக்கார். சத்தியமான பிரம்மனிடத்தில் ஜகத் ஸ்திதிகி, இந்த உலகத்தினுடைய இருப்பானது பார்க்கப்படுகின்றது. இதில் ஒரு கருத்து இருக்குது. எப்பயுமே பொய்ன்னு ஒன்று சொல்லணும்னா உண்மை இல்லாமல் பொய் சொல்லவே முடியாது. ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒருத்தனுக்கு உண்மை தெரியாமல் பொய் சொன்னால் அவனுக்கு வந்து தான் சொல்கிற பொய்யை உண்மையை நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி தான் இருக்க முடியுமே ஒழியே இருக்க முடியாது. ஒரு பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்கணும், கட்டாயம் உண்மை இருக்கணும். ஆனால் ஒரு உண்மை தான் இருக்கும், பொய் எத்தனை இருக்கும், எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை பல உண்மை சொல்ல முடியாது. அப்போ ஒரே ஒன்று உண்மையாக இருந்தால் பொய்யானது எத்தனை வேணாலும் வரலாம். ஆனால் உண்மை இல்லாமல் பொய்ங்கிற வார்த்தையே வராது. இந்த வார்த்தையே அர்த்தம் இருக்க, பொய்ங்கிற வார்த்தை சொல்லவே முடியாது. இது பொய்ன்னு எப்படி சொல்வீங்க? அங்கே உண்மை இருந்தால்தான் பொய்ன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த உலகம் வந்து உண்மையான பிரம்மனிடம் இருப்பதால் இங்கே பொய்யாக இந்த ஜகத்தானது தோன்றுகின்றது. எல்லாம் உண்மைன்னு சொன்னால் அங்கே பொய் இருக்கணும். எல்லாம் பொய்ன்னா அங்கே உண்மை இருக்கணும். இந்த இருள் இருக்கே, இருள் உண்மையா பொய்யா? இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் பிரகாசமாக இருக்குது, அதை சுற்றி கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ சூரியன் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தானே இருக்கணும், இருளே இருக்கக்கூடாது. சூரியன் மறைக்கப்பட்டால் இருள் தெரியுது, அவ்வளோதான். இருளுங்கிறது கிடையாது. இருளை பற்றி ஒரு விசாரம் இருக்குது. இருளுங்கிறது ஒரு வஸ்துவா இல்லையா, அது ஒரு செயலை செய்யுது, மறைத்தல்ங்கிற ஒரு செயலை செய்யுது, அதனால் இருக்குன்னு வருது. அது உண்மையிலே இல்லைன்னு ஒரு வாதமெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தா இப்போ சூரியன் நடு மையத்தில் இருக்குது, சுற்றி வெளிச்சம் இருக்குது. நம்மளுக்கான இருள் இருக்கே, சூரியனை சுற்றி தான் நம்ம இருக்கோம். சூரியன் மறைக்கப்பட்டால் இருள் தெரியுது. இருள் மறைக்கப்பட்டதை நாம் என்ன பண்ணுறோம், இருளுங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மை மறைக்கப்படும் பொழுது பொய்யாக தெரிகிறது. இதே இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். இங்கே 3 உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. 3 உதாரணம் சொல்லி பிரம்மன் சத்தியம், அதில் இந்த ஜகத்தானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யதைவ சூன்யே வேதாலோ கந்தர்வானாம் புறம் யதா. யதைவ எவ்விதம், சூன்யே யாருமே இல்லாத இடத்தில், வேதாலோ வேதாளம் என்ற பிசாசோ, கந்தர்வானாம் புறம் யதா. அதே மாதிரி அடுத்த வரி யதான்னா எவ்விதம் எப்படி, கந்தர்வானாம் புறம் கந்தர்வ நகரமோ, எப்படி கந்தர்வ நகரமோ. 2வது வரி யதாகாஷே யதா ஆகாஷே, யதா எப்படி, ஆகாஷே ஆகாசத்தில், த்வி சந்திரத்துவம் 2 சந்திரன்களோ, இருக்கிறது ஒரு சந்திரன் தான், ஆனால் 2 சந்திரனா எப்படி தெரிகிறதோ, தத்வத்து அடுத்த வார்த்தை தத்வத்து அதை போலவே, சத்யே சத்தியமான இந்த பிரம்மனிடத்தில், ஜகஸ்திதிகி இந்த உலகத்தின் இருப்பானது பார்க்கப்படுகின்றது. 3 உதாரணம் சொல்லி அந்த 3ம் பொய், அதுபோல
இந்த சத்தியமான பிரம்மனிடத்தில் இந்த ஜகத்தானது பொய்யாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து 63 படிக்கலாம். யதா தரங்க கல்லோலைகை ஜலமேவ ஸ்புரத்யலம் பாத்ரரூபேண தாம்ரம் ஹீம் பிரம்மாண்டௌகைஸ்ததாத்மதாம் யதா தரங்கல்லோலைகை ஜலமேவ ஸ்புரத்யலம் பாத்ரரூபேண தாம்ரம் ஹீம் பிரம்மாண்டௌகைஸ்ததாத்மதாம். இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணமெல்லாம் இல்லாத ஒன்றை நம்ம பொய்யா பார்க்குற மாதிரி சொன்னார். இங்கே இருக்கிறதவே அதில் ஒன்று உண்மை ஒன்று பொய்யுங்கிறார். இருக்கிற ரெண்டுமே கண்ணில் காட்சியாக தெரியுது. அந்த காட்சியில் தெரிகிறதுல ஒன்று அது பொய்யா ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அங்கே அதை மித்தியான்னு சொல்கிறத விட அதற்கெல்லாம் அதிஷ்டானமாக ஆதாரமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்துவத்தை விளக்கி இது மித்தியான்னு சொல்கிறார். அதற்கு இங்கேயும் உதாரணம் சொல்கிறார். ஃபஸ்ட்டு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 2 உதாரணம் சொல்கிறார். நீர், பிறகு செம்பு பாத்திரங்கள். அதாவது யதா தரங்க கல்லோலைகை ஜலமேவ ஸ்புரதி அலம். எவ்விதம் சிறிய அலைகள் பெரிய அலைகள் தோன்றி விளங்கி கொண்டிருப்பது உண்மையில் தண்ணீர் தான். கடலில் பார்க்குறோம், சின்ன அலை இருக்குது, பெரிய அலை இருக்குது, நீர் குமிழி இருக்குது, அது எல்லாம் பார்க்குறோம். அலை தான், சின்ன அலையாக தோன்றுறது, பெரிய சுனாமியாக கூட வருது, எவ்வளோ பெருசாக வருது. ஆனால் அதில் உண்மையிலே அதில் இருக்கிறது என்னது? தண்ணீர் தான். எல்லாம் தண்ணீர் தான். நம்ம தண்ணீருக்கு எத்தனை பேர் வச்சுருக்கோம் தெரியுமா? மழை நீருங்கிறோம், நீர் வீழ்ச்சிங்கிறோம், அருவி. அதுக்கு அவன் மேலேருந்து நேராக விழுந்தால் நீர் வீழ்ச்சி. மழையாக பெஞ்சால் சாரல்ங்கிறோம், பெரிய அடைமலைங்கிறோம். அதுவே மலைக்கு கூட அத்தனை பேர் இருக்குது, அந்த நீர் விழுகிறத பொறுத்து இருக்குது. அதுவே ஆறாவன காட்டாற்று வெள்ளம்ங்கிறோம், பிறகு ஓடை நீருங்கிறோம், எத்தனை பேர் வரும், குளத்து நீருங்கிறோம், கடல் நீருங்கிறோம், பிறகு குட்டை நீர், பிறகு கிணற்று நீர், வெல் வாட்டர், போர் வாட்டர். ஒரே வாட்டருக்கு எத்தனை பேர் இருக்குது, எத்தனை ரூபம் இருக்குது. இங்கே வாட்டர் மட்டும் சொல்கிறோம். அங்கே கடலில் பார்த்தா அலைகள், சின்ன அலைகள், பெரிய அலைகள், நீர்க்குமிழிகள், அதெல்லாம் உண்மையிலே என்ன? நீர்தான். தண்ணீரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் தண்ணீர் தான். யதா தரங்க கல்லோலைகை சலம் ஏவ, சலமே தான் அப்படிங்கிறார். ஸ்புரதி அலம், உண்மையிலேயே தண்ணீரே தான். ஸ்புரதின விளங்கி கொண்டிருப்பது, சிறிய அலைகளாகவும் பெரிய அலைகளாகவும் உண்மையிலேயே விளங்கி கொண்டிருப்பது எது என்றால் தண்ணீர் தான். இது ஒரு உதாரணம். அடுத்தது பாத்திர ரூபேன தாம்ரம் ஹி. 2வது முதல் வார்த்தை. பாத்திர ரூபமாக தோன்றுவதும் செம்புவே தான். இன்றைக்கி எவர் சில்வர் நிறையா வந்துருச்சு. அந்த காலத்தில் மண் அல்லது செம்பில் பாத்திரங்கள் இருக்கும். தாமரை பாத்திரம், செம்பு பாத்திரங்கள் இருக்கும். அன்றைக்கி செம்புவால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அனைத்துமே செம்பு தான். அது டம்ளராக இருக்கட்டும், சட்டியாக இருக்கட்டும், பானையாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். இந்த சொம்புன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். இந்த டம்ளரில் பெருசாக இருந்தால் சொம்பும், செம்புக்கு தான் சொம்புன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கே சொம்புன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. அந்த காலத்தில் செம்புங்கிறது பித்தளையிலே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்க, செம்புவில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அனைத்தும் செம்பு தான். எவர் சில்வர் பாத்திரம் இருக்குது, எத்தனை பாத்திரம் இருந்தாலும் அதில் எவர் சில்வர் தான். வெள்ளியில் செஞ்ச பாத்திரம் என்ன இருந்தாலும் வெள்ளி கடைன்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கொலுசு இருக்கும், வெள்ளியில் விளக்கு இருக்கும், வெளியில் எல்லா பொருள்களும் இருக்கும். அதே மாதிரி நகைக்கடை தங்கத்தில் போய் பார்த்தோம்னா தங்க செக்ஷனில் போயாச்சுன்னா தங்கம் தான் இருக்கிறது. ஆனால் இருக்கிறதெல்லாம் என்னவா தெரியும்? ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொன்று இருப்பது எல்லாம் தங்கம் தான். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாத்திரங்கள் அனைத்திலும் இருப்பது, செம்புவால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் இருப்பது அனைத்தும் செம்பு தான் அப்படிங்கிறார். அதுபோல் இங்கே என்ன சொல்லுவாங்க, பிரம்ம அண்ட ஓக ததா ஆத்மதா. அதை பிரிக்கணும். பிரித்தோம்னா ஆக்சுவலாக
பிரம்மாண்டௌகை ததாத்மதா, பிரம்ம அண்ட ஓக ததா ஆத்மதா. ஓகன்னா சங்கம், கூட்டுன்னு அர்த்தம், சேர்க்கைன்னு அர்த்தம், அனைத்தும்னு அர்த்தம். பிரம்ம அண்ட, பிரம்மத்திலிருந்து வந்த இந்த அனைத்து உலகமும் ததா அப்படியே ஆத்மாவே. எல்லாம் பிரம்மத்திலிருந்து காட்சியாக தெரிகிறது. எல்லாம் அந்த அனைத்து பிரபஞ்சமும் அது எல்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஆத்மாதான். நீரிலிருந்து தோன்றிய எல்லாம் எப்படி நீரோ, சின்ன அலை பெரிய அலை, நீர்க்குமிழி, நீர்வீழ்ச்சி எல்லாம் நீர்தானோ, செம்புவில் இருந்து தோன்றிய அனைத்து பாத்திரங்களும் எப்படி செம்போ, அது மாதிரி இந்த பிரம்மனிடமிருந்து தோன்றிய இந்த அகில உலகமும் என்னது ஆத்மாவேங்கிறார். இங்கேயும் ஐக்கியப்படுத்துகிறார், பிரம்மனையும் ஆத்மாவையும் இங்கேயும் ஐக்கியப்படுத்திட்டார். பிரம்மனிடம் தோன்றிய அனைத்தும் ஆத்மாவே. அப்போ என்னாச்சு, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஆத்மாவேன்னா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னிடமிருந்தே வந்தது. இந்த உலகத்தை பார்ப்பதும் என்னை பார்ப்பதும் ஒன்றுதான். கீதையில் பகவான் என்ன எல்லாமே நான் தான்ங்கிறார். இங்கே நாம் என்ன சொல்கிறோம், பகவான் சொல்லலாம், நம்மளே சொல்லலாம் எல்லாமே நான் தான். அங்கே கீதையில் பகவான் எல்லாமே நான் தான் சொல்கிறார் ஆத்மாங்கிற அடிப்படையில். இங்கே நாமளும் சொல்லலாம் எல்லாமே நான் தான். திருவிளையாடல் சினிமா படத்தில் உலகத்தை சுற்றுவதும் அம்மையப்பனை சுற்றுவதும் ஒன்றான்னு கேட்பார். ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லித்தான் விவகாரமே ஆரம்பிப்பாங்க. தத்துவம் இருக்குது அதில், புரியுதுங்களா? அங்கே அம்மையப்பன் என்ன, எல்லாம் நம்மளை நம்மளுக்குள்ளே இருக்கிறதே பிரபஞ்சம் அனைத்தும் இருக்குது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிற. நீ உன்னை அறிஞ்சாச்சுன்னு சொன்னால் உலகத்தை அறிஞ்சாச்சுன்னு அர்த்தம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மளை அறிகிறது தான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்ச அனைத்தையும் அறிவது. போன இதில் அங்கே பஞ்சதேசில் ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கவும் அவனுக்கு அப்பா அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாதே அமைதியாக இருப்பான்னு பார்த்தாராம். பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டு ஏதாவது ஒன்று செய்வான். ஒரு உலக மேப் இருந்திருக்கு, இந்த படத்தை நல்லா பாருன்னாரான். பார்த்துக்கிட்டான், நல்லா கிழிச்சாரான். இதை சேர்த்து கொண்டு வான்ட்டார். ஏன்னா எப்படியும் அவன் சேர்க்கறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடுவேன், சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த படத்தை பார்த்துக்கிட்டு கிழிச்சு எங்கே சேர்த்து கொண்டு வா பார்ப்போம், திறமையை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அவன் போய் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, கரெக்டாக ஒட்டி கொண்டு வந்துட்டான் இந்த உலக மேப்பை. என்னடான்னு கேட்டால், இவன் என்ன பண்ணிங்க, படத்தை அப்படியே பார்த்து திருப்பி பார்த்து பின்னாடி ஒரு கோட்டு சூட்டு போட்ட ஒரு ஆள் இருந்திருக்கார் அந்த படத்துக்கு பின்னாடி. அந்த ஆளை சேர்க்கறது இவனுக்கு ஈஸி. மனுஷ ரூபத்தை அதை சேர்த்தா மேப்பு உலகம் சேர்ந்துருச்சு. இதை சின்மயானந்தர் சொல்வார், நீ ஒன்றைய தெரிஞ்சுக்கிட்டால் உலகத்தை தெரிஞ்சது அப்படின்பார். உன்னுடைய ஆதார தத்துவத்தை அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதாரத்தை அறிந்ததாகும் பார். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நீ தான், அனைத்தும் உன்னிடமிருந்தே தோன்றியது அப்படிங்கிறார். எல்லாமே நான் தான் சொல்லும்போது சர்வாத்ம பாவம் வந்துடும், வெறுப்பு வரக்கூடாது. ஆனால் இன்னொன்று வரும், எல்லாம் நான் தேன்னா அதுவும் நான் தேன், அதுமாதிரி எனக்கு பற்று வந்துடும். ஏன்னா என்னுடைய இதில் நான் தேன்னு சொன்னேன். பற்று வரும்போது என்ன பாவனை வரணும், அது மித்தியா பொய்ங்கிற பாவனை வந்துடணும். எங்கே பற்று வருதோ அங்கே மித்தியா பாவனை, எங்கே வெறுப்பு வருதோ அங்கே சர்வாத்ம பாவனை. ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வர்றாருங்க. மித்தியாங்கிறதையும் சொல்கிறாரு, பிறகு எல்லாம் நான்கிறதையும் சர்வாத்ம பாவனையும் சொல்லிட்டு வர்றாரு. சர்வாத்ம பாவனை வரும் பொழுது ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது, மித்தியான்னு சொல்லும்போது தோற்றத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது. நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை வச்சு நம்ம தத்துவத்தை கொண்டு வரணும். பற்று வந்துச்சுன்னா மித்தியா, வெறுப்பு வந்தால் எல்லாம் நான் தான், யார் மேலே வெறுப்பு கிடையாது, எல்லாம் நான் தேங்கிற பாவனை ஆதாரத்தின் அடிப்படையில். இப்படி இதை மாறி மாறி சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். மித்தியாங்கிற அர்த்தத்தில், யதா தரங்க கல்லோலைகை, யதா எவ்விதம், தரங்கக அலைகளாகவும், அதாவது சிறிய அலைகளாகவும், கல்லோலைகைனா பெரிய அலைகளாகவும், ஜலம் ஏவ தண்ணீரேதான். எவ்விதம் சிறிய அலைகளாகவும் பெரிய அலைகளாகவும் தண்ணீரேதான். அடுத்தது அலம், அதாவது ஸ்புரத் யலம் இருக்கு, ஜலமேவ ஸ்புரத் யலம், தண்ணீரே தான்
புரதி அலம், அலம்னா உண்மையாக, ஸ்புரதி விளங்கி கொண்டிருக்கிறது. எவ்விதம் சிறிய அலைகளாகவும் பெரிய அலைகளாகவும் தண்ணீரே தான் உண்மையாக விளங்கி கொண்டிருக்கிறதோ. முதல் வரி. அடுத்த வரி, பாத்திர ரூபேன தாமிரம்ஹி, தாமிரம்ஹி செம்புவேதான் அல்லது தாமரமேதான் பாத்திர ரூபேன அனைத்து பாத்திர ரூபமாக தோன்றுகின்றதோ. அடுத்தது, முதல்ல தண்ணியை சொல்லிட்டாரு, பிறகு செம்பை சொல்கிறார். அடுத்தது பிரம்மாண்டவுகை ததாத்மதா, அதை பிரித்து சொன்னால் பிரம்ம அண்ட ஓக ததா ஆத்மதா, பிரம்மத்திடமிருந்து வந்த அனைத்து உலகமும். இந்த ஓகக அப்படின்னா சேர்க்கை சங்கம்னு அர்த்தம், இந்த அனைத்தும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அண்டன்னா இந்த உலகம், பிரம்மத்திடமிருந்து வந்த இந்த அண்டம் அனைத்தும், அண்டத்தின் சேர்க்கை அனைத்தும் ததா அவ்வாறே ஆத்மாவே, ஆத்மதான்னா ஆத்மாவே. இங்கே இந்த பிரபஞ்சமாக தோன்றிய அனைத்தும் ஆத்மான்ட்டார். எப்படி? அலை அனைத்தும் நீர் போல, பாத்திரம் அனைத்தும் செம்பு போல, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஆத்மாவே. அடுத்து 64 நிறைய உதாரணங்கள் சொல்லியே இங்கே கொண்டு போகிறாரு. இந்த ஜெகன் மித்தியாங்கிற கருத்து. ஸ்லோகம் 64 படிக்கலாம். கடநாம்னா யதா பிருத்வீம் படநாம்னா ஹி தந்தவகம் ஜகன்னாம்னா சிதாபாதீம் ஞேயம் தத்ததபாவதகம் கடநாம்னா யதா பிருத்வீம் படநாம்னா ஹி தந்தவகம் ஜகன்னாம்னா சிதாபாதீம் ஞேயம் தத்ததபாவதகம். நிறைய உதாரணங்கள் சொல்லி ஆத்மா சத்தியம், பிரம்மன் சத்தியம், ஜெகன் மித்தியா, அனாத்மா மித்தியாங்கிறத சொல்லிட்டு வர்றார். எதுக்கு இவ்வளவு உதாரணம் திருப்பி திருப்பி சொல்லணும்னா, எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம மண்டையில் ஏறாது, பதியாது. இந்த உலகம் மித்தியாங்கிறது ஈஸியில் உள்ளே போகாது. ஏன்னா நேராக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் தான் வாழ்கிறோம். இந்த வேதாந்தம் படிக்கிறதே மித்தியா உலகத்தில் தான், துவைதத்தில் தான் எல்லாமே நடக்குது. அந்த துவைதத்தை பொய்ன்னு சொல்லி, துவைதத்தில் தான் துவைதம் பொய்யினே நிரூபிக்க முடியுது. அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை விளக்கிறதுக்கு பெரிய பாடு. ஆத்மா சத்தியங்கிறத விட ஈஸியாக புரிஞ்சிடும். ஜெகன் மித்தியாங்கிறது புரிகிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் தான் நான் வாழ்கிறோம், சாப்பிட்றது செய்கிறது எல்லாம் அதில் தான் இருக்குது, உலகமே அதில் தான் இருக்குது. அதை பொய்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே யோசிக்க வேண்டியது வரும். அதனால் திருப்பி திருப்பி பல உதாரணங்கள் மூலமாக இந்த கருத்தை சொல்கிறார். 59-60 நாமரூபம் மித்தியான்னு சொல்லி அதற்கு உதாரணமாக களிமண், பானை, கிளிஞ்சல், வெள்ளி, தங்கம், குண்டலமெல்லாம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 2 உதாரணம் சொல்லி நாமரூபத்தில் வேற்றுமை இருக்கும், அதிஷ்டானத்தில் வேற்றுமை இருக்காது, ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உதாரணம் திருப்பி அதே மண் பானையும் சொல்கிறாரு, நூல் துணியை சொல்லுகின்றார். சொல்லி அங்கே இருக்கிறது வெறும் நாமரூபந்தான். நீங்கள் நாமரூபத்தை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நாமரூபத்தை நீக்கி பார்த்தா அதிஷ்டானம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி பிரம்ம தத்துவத்தை பார்க்குறதுன்னு அந்த நாமரூபத்தை நீக்கி பாருங்க அப்படிங்கிறதுக்காக 2 உதாரணத்தை சொல்கிறார். அதுக்கு முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு பாருங்க, கடநாம்னா யதா பிருத்திவி. அந்த 2வது வரையில் ஜெகன்னாம்னா சிதாபாதின்னு இருக்குது, அது சித் ஆபாதின்னு பிரிக்கணும். ஆபாதி இருக்கின்றதோ அல்லது தோன்றுகின்றதோங்கிறது. அது கடநாம்னா யதா பிருத்வி ஆபாதி, அதை இங்கே சேர்த்து. பானை என்ற பெயரில் எப்படி களிமண் இருக்கின்றதோ அல்லது களிமண் தான் குடம் என்ற பெயரில் தோன்றுகின்றதோ. களிமண் தான் குடம்ங்கிற பேரில் தோன்றுது. நம்ம நிறைய உதாரணம் எதுவும் எப்போ பார்த்தாலும் வேதாந்தத்து இந்த பானை களிமண் தான், அல்லது தங்கம் நகை. ஏன்னா இப்போலாம் சில்வர் வந்திருக்கு, அந்த காலத்தில் எவர் சில்வர் இல்லை. ஏன்னா இந்த பண்ணு பானைங்கிறது எல்லா காலத்துலேயும் உண்டு, களிமண் பானைங்கிறது. அதை இன்னொன்று சொன்னேன், இந்த அக்னிக்கு இந்த உதாரணம், புகை அக்னி உதாரணம் சொல்லும் பொழுது யாகசாலையத்தையும் சொல்லுவாங்க, அடுப்பை சொல்கிறதே இல்லை. எங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கு புகை இருக்கிறதுங்கிறதுக்கு
உதாரணம் யாகசாலையை சொல்லுவாங்க. ஏன் அடுப்பை சொல்கிறது இல்லைன்னா, அந்த காலத்திலே தெரியும் கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்துடும் சொல்லி, ஏன்னா அங்கே புகை வராதுன்ட்டு. அதனால் யாகசாலையில் மாற்ற முடியாதே, அங்கெல்லாம் கேஸ் அடுப்புலாம் வைக்க முடியாது, கரண்ட் அடுப்பு வைக்க முடியாது. அது மாதிரி என்னென்னமோ பொருள் கண்டுபிடிச்சி பாத்திரமெல்லாம் தயார் பண்ணிடுவான்ட்டு பானை மண் தான். எப்போ பார்த்தாலும் செம்பு, இதில் ஒன்று செம்பு சொல்லியிருக்கார், இல்லாட்டி வெறும் பானை மண் தான் வரும். எப்போ பார்த்தாலும் அதுதான். பல வடிவங்கள், பல பெயர்கள் இருக்குது. சின்ன பானை, பெரிய பானை, கலசம், அந்த மேலே இருக்கக்கூடிய தட்டு, அப்புறம் இந்த உளம்புடின்னு சொல்லுவாங்க, அந்த மூடிக்கெல்லாம் கூட மண்ணிலே அந்த மூடி இருக்கும் பார்த்திங்கன்னா. அதில் எல்லாம் இருக்கிறது என்னென்னா களிமண் மட்டும்தான். களிமண் தான் இந்த பானை என்ற பெயரில் எப்படி தோன்றுகின்றதோ. அடுத்தவது படநாம்னாகி தந்தவக ஆபாதி. அதே போல துணி என்ற பெயரில் நூல்தான் இருக்கின்றதோ, அதாவது நூலே தான் துணி என்ற பெயரில் தோன்றுகின்றது. முதல்ல துணி நெய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நூல் நூற்பாங்க. அந்த நூல் தான் ஆதாரம். அதுவும் கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை நூலாகத்தான் இருக்கும். பிறகு அந்த நூலில் சாயம் முக்கிறது, கலர் நூலாக மாறும், பிறகு துணியாக மாறும், பெட்ஷீட்டாக மாறும், பிறகு சட்டையாக மாறும், என்னென்ன வேணுமோ. பிறகு அந்த நூலில் இருக்கக்கூடிய துணி மூலமாக தான் எல்லாமே வரும். உண்மையிலே அங்கே இருப்பது என்ன? நூல் மட்டுமே. எப்படி நூல் ஒன்றிற்கு துணி என்ற பெயர் தோன்றுகின்றதோ, நூல் தான் ஆதாரம். வேஷ்டி, துண்டு, சேலை, சட்டை, துணி எல்லாம் என்ன? நூல் தான். பிறகு துணியான பிறகு அதில் வேறு பேண்ட்டு, சட்டை அதெல்லாம் வரும், அது வேறு இருக்குது. ஆனால் ஆதாரமானது துணி தான். துணியில் இருக்கக்கூடிய நாமரூபத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னால் அங்கே உள்ளே இருக்கிறது என்னன்னு சொன்னால் வெறும் நூல் மட்டுமே. இந்த இப்போ இருக்க நம்ம துணியில் நூல் எடுக்க முடியாது. இந்த சொட்டர்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சொட்டர் இந்த குள்ளாயெல்லாம் இந்த இதில் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஒன்றை பிரித்து எடுத்துட்டிங்கன்னா சர்ரு நூலாக வந்துடும். ஒரு நிமிஷம் போயிடும் அது. அந்த சொட்டர் எந்த வடிவமான சொட்டராக இருந்தாலும் சரி, குள்ளாவாக இருந்தால் இழுத்தா டக்குன்னு வெறும் நூலாக வந்துடும், வடிவமே ஓடி போயிடுவாங்க. அப்போ துணியில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், துணி என்ற பெயரில் இருப்பது உண்மையில் நூல்தான். நூலானது துணி என்ற பெயரில் எப்படி தோன்றுகின்றதோ அப்படிங்கிறார். அடுத்த ஜகன் நாம்னா சிதாபாதி. அதுபோல சித்தே சைதன்யமே உலகம் என்ற பெயரில் தோன்றுகின்றது. உலகம் ஒரு உலகமாக இருக்குது. உலகத்தில் எத்தனை பேர்? சொர்க்கம், நரகம், கீழ் உலக 7, மேல் உலக 7, பாதாள லோகம், அதில் பாதாள லோகம் எல்லாம் சொல்கிறோமா இல்லைங்களா? எத்தனையோ கேலக்ஸி இருக்குது, எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. எல்லாம் எங்கேன்னா சித்தேங்கிறார். இந்த உலகமாக எப்படி துணி என்ற பெயரில் இருக்கிறது, நூல்தான் துணி என்ற பெயரில் இருக்கிறதோ, அப்படி இந்த சைதன்யமே, இந்த சித்தே இந்த அனைத்து உலக ரூபமாக, உலக நாமமாக தோன்றுகின்றது. நீ எந்த லோகம் எடுத்தாலும் சரி, அங்கே இருக்கிறது என்ன? சித்து தான், சைதன்யம் தான். அங்கே இருக்கிறது வெறும் இந்த பேர் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். பானையை எடுன்னு சொன்னால் களிமண்ணத்தை எடுக்கிறோம். பானையை விட்டு போட்டு களிமண்ணை மட்டும் எடுக்க முடியல. களிமண் எனக்கு வேணாம், பானை மட்டும் வேணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ தங்கத்துக்கு தானே எடை போட்டு நீ விலை கொடுக்குற, எனக்கு தங்கமே வேணாம், எனக்கு தோடை மட்டும் கொடு, செயினை மட்டும் கொடு, நான் கொடுத்துருவானா? ரெண்டும் ஒன்று தான். அங்கே வெறும் இருக்கிறது என்ன? தங்கம்தான். அது மாதிரி துணியில் நூல் தான் இருக்குது. துணி என்ற பெயர் எப்படி வந்திருக்கு? நூலே துணி என்ற பெயரில் வந்திருக்கிறது. மண்ணே பானை என்ற பெயரில் வந்திருக்கிறது. பிரம்மனே என்ன பெயரில் வந்திருக்கு? இந்த உலகம் என்ற பெயரில் இருக்கிறது. நாமத்தை நீக்கி பார்த்தால் அதிஷ்டானம் தெரியும். நாம ரூபத்தை நீக்கிறணும். அதை நீங்கள் நீக்கிட்டு பார்த்துட்டீங்கன்னா அங்கே தெரியும். அதை சொல்கிறார். அடுத்து இந்த ஆதாரமான பிரம்மத்தை எப்படி அறிவது? 2வது வரி கடைசி, ஞேயம் தத் தத பாவதக தத் அபாவதக. ஆகவே அதன் நாமத்தை நீக்கிவிட்டு தத் ஞேயம், அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும். நீங்கள் நாமரூபத்தை நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன தெரியுங்க? ஆதார தத்துவம் தெரியும். இப்போ நாம் இங்கே எடுத்துக்கோங்க, மேலே போக போக அந்த ஆதாரத்தை போனோம்னா அங்கே எல்லாம் ஒன்றாயிரும். இப்போ நாம் இங்கே கேட்குறோம், யார்? நான் தமிழன் அப்படிமா.
அவன் இன்னொருத்தன் மலையாளிம்பான், ஒருத்தன் நான் கன்னடம்பான், ஒருத்தன் தெலுங்கம்பான், நான் மராட்டிம்பான், வெளிநாட்டுக்கு பேசினா இந்தியன்றுவான். இந்த நாமரூபம் என்ன ஒரு நாமத்தில் அடங்கிறான், இந்த நாமரூபம் ஒரு நாமத்தில் அடங்கிறான். அப்புறம் அவன் அமெரிக்கன்பான், இவன் ஆஸ்திரேலியன்பான். அப்புறம் எல்லாத்தையும் விட்டு எல்லாம் மனிதர்கள்ங்கிற ஒரு நாமத்தில் அடங்கும். இதெல்லாம் என்ன ஆகி போயிடும் கடைசியில்? எல்லாம் மனுஷன்தான். சரி, மனுஷனை விட்டாச்சு, ஒரு மனுஷன், அது மிருகம், இது பறவை. அப்புறம் எல்லாத்தையும் நீக்கிட்டா ஜீவன்கிற ஒரு பேரில் அடங்கிறோம். நாமத்தை நீக்க நீக்க என்னதான் இந்த பேர் தான் வந்துடும், பிறகு ஜீவன்கிற பேரில் வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா மேலே போக போக இந்த நாமமெல்லாம் நீக்கும் பொழுது அங்கே இருப்பது ஒரே தத்துவமாக ஆகும். நம்ம மலை மேலே உயரமாக போகிறோம், கீழே பார்த்தா செடி, இது மரம், இது பெரிய மரம், இது பெரிய விருட்சம், இது புல் சொல்லுவோம். மலை மேலே போய் பார்த்தா ஒரே பசுமை தான், எல்லாம் ஒன்றாத்தான் தெரியும். அது மாதிரி எல்லாமே பிரம்மன் தான், வெறும் நாமரூபம்தான். அந்த நாமரூபத்தை நீக்கிவிட்டு அங்கே போய் பார்க்க முடியாது. இது தென்னை மரம், இது பனை மரம்லாம் மலை உச்சியில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, அங்கே நாமரூபமே இருக்காது, ஒரே பசுமையாக இருக்குது, தாவரங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி நாமரூபத்தை நீக்கிட்டு பார்த்தேன்னா அதிஷ்டானம் ஆதாரமாகிய பிரம்மம் தெரியும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.